ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டோரேஜ் கிளாஸ் இன் சி என்னென்னு பார்க்கலாம். ஸ்டோரேஜ் கிளாஸ் நமக்கு 4 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லுது. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லுது. செகண்ட் அந்த வேரியபிளோட டிஃபால்ட் இனிஷியல் வேல்யூ என்ன அப்படின்றது சொல்லும். தேர்டு அந்த வேரியபிளோட ஸ்கோப்பு லைக் குளோபல் ஆர் லோக்கல் அப்படின்ற விஷயத்த சொல்லும். நாலாவது அந்த வேரியபிளோட லைஃப் டைம் எவ்வளோ நேரம் அந்த வேரியபிளோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்த இது சொல்லும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் பற்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ், ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ், ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கிளாஸ். இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக் அண்ட் ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் தான். நமக்கு இதுக்கு முன்னாடி நிறையா ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம்ல, லைக் இன்ட் a = 10, b = 20, c. நம்ம அதெல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வேல்யூஸ் எல்லாமே மெமரியில் தானே ஸ்டோர் ஆகிருக்கும். சப்போஸ் அந்த வேல்யூக்கு, அந்த வேரியபிளுக்கு நீங்கள் எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கம்பைலரே அதுக்கு ஒரு வேல்யூவை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா ப்ரோக்ராமில் நிறைய பிரச்சனை வரும். ஸோ இன்கேஸ் அது ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ லோக்கல் ஸ்கோப்பில் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் எல்லாமே லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிள் வெளியில் வந்துருச்சு, அதோட கண்ட்ரோல் அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்துருச்சுனாவே அதோட வேல்யூ டெட் ஆயிரும். அதுதான் எங்கள் லைஃப் டைம். வித்தின் அ ஃபங்க்ஷன் ஒன்லி த வேரியபிள் எக்ஸிஸ்ட். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் நான் டீப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்க்கலாம். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்டு, கன்சோல் அப்ளிகேஷனு, நெக்ஸ்ட்டு சி, நெக்ஸ்ட்டு ஆட்டோன்னு கொடுக்குறேன், ஆட்டோ. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் ப்ளஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி main.c கிளிக் பண்ணிங்கன்னா கோடு வந்துடும். ஆட்டோ கீவேர்டு ஆட்டோன்னு கொடுக்கணும். இன்ட்டு ஐஜே ஆட்டோ கொடுத்தாலும் கொடுக்கலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக அது ஆட்டோமேட்டிக்காக அசியூம் பண்ணிக்கும். ஸோ நான் ஐயும் ஜேவையும் பிரிண்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். நான் இதுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல, ஐக்கும் ஜேக்கும். ஜஸ்ட் நான் நார்மலாக அதை எழுதி நான் பிரிண்ட் மட்டும் பண்ணுறேன். ஓகே, ரிட்டன் 0. இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், 0 and 16 ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு வேல்யூவே எடுத்துக்குது. நான் எதுவுமே கொடுக்கல. அங்கே பாருங்கள், இது எந்த வேல்யூவும் கிடையாது. இப்போ நான் இதுக்கு வேல்யூ கொடுக்குறேன். 12 j = 6ன்னு கொடுக்குறேன். 12 6ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், 12 6ன்னு வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வேல்யூ கொடுக்கலன்னா அது அன்பிரிடிக்டபிள் வேல்யூ எடுத்துக்கும். இப்போ இது இல்லைனா கூட அதே வேல்யூ தான் வரும். ஆட்டோ போகணுன்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸு. இதோட ஸ்டோரேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா CPU ரெஜிஸ்டரில் இருக்கும். இப்போது ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு ரெஜிஸ்டர்னு நீங்கள் கீவேர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னாவே அந்த வேரியபிள் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதோட டிஃபால்ட் வேல்யூ கார்பேஜ். சேம் இதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் பார்த்த மாதிரி தான் இதுவும் கார்பேஜ் வேல்யூவை எடுத்துக்கும். இதோட ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப் தான், ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட லைஃப் சேம். அந்த ஃபங்க்ஷன் விட்டு கண்ட்ரோல் வெளியில் வந்துருச்சுன்னா அது டெட் ஆயிரும். இப்போது ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூ கண்டிப்பாக ரெஜிஸ்டரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராசஸரில் நிறையா ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. நிறையா ரெஜிஸ்டர்ஸ் சம் அதர் டாஸ்கில் மேபி பிஸியாக இருக்கலாம். இன்கேஸ் ரெஜிஸ்டர் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேரியபிளுக்கு ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸாக அசியூம் பண்ணி அது ஆட்டோ ஸ்டோரேஜ் வேரியபிளாக ஒர்க் ஆகும். இந்த ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் எந்த மாதிரி வேரியபிளுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, லூப் எடுத்துக்கோங்க. லூப்பில் ஐங்கிற ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிள் நம்ம அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுறோம் மெமரியிலேருந்து. இன்கேஸ் அது மெமரியில் இருக்கிறனால மேபி இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்டோர் ஆகலாம். இப்போது அதே வேரியபிளை நம்ம ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பைலர் அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
அதனால தான் நம்ம ரெஜிஸ்டருங்கிற ஸ்டோரேஜ் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் எக்ஸாம்பிளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ட் மெயின், இது வந்து ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸு. ஸோ அதுக்கான கீவேர்ட் வந்து ரெஜிஸ்டர் இன்ட்டு ஐ. எப்போவுமே ரெஜிஸ்டர்னு கீவேர்ட் வந்து இந்த வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம போடணும். ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, இதில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். i is equal to 0, i less than or equal to 10, i plus plus. இந்த i வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் 0. ஓகே, இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஃபார் லூப் எப்படி எழுதணும்னு. ஸோ இதுதான் ஃபார் லூப்க்கான சின்டெக்ஸு. ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷனு, அதுக்கப்புறம் செமிகோலன், அதுக்கப்புறம் கண்டிஷனு, அதுக்கப்புறம் செமிகோலன், தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இங்கே i ப்ளஸ் ப்ளஸ்ஸும் வரலாம், i மைனஸ் மைனஸ் எது வேணாலும் வரலாம். ஃபஸ்ட்டு இதுதான் பார்க்கும், i is equal to 0வா. ஸோ i is equal to 0. அடுத்தது வந்து கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு பார்க்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் தேர்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த தேர்டாக இருக்கிறது கடைசியில் தான் ஆகும். 1 2 அதுக்கப்புறம் லூப்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் நடக்கும். அது முடித்ததுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 0வை பிரிண்ட் பண்ணிடும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும், 1ன்னு வரும். 1 கண்டிஷனில் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணும். இதே மாதிரி 10 வரைக்கும் வரும். 10 தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்படி தான் ஃபார் லூப் ஒர்க் ஆகும். ஃபார் லூப் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் டீப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி கேஸ்க்கு தான் ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஐ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்கேஸ் இது மெமரியில் இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. இதுவே ப்ராசஸர் கிட்ட இருக்கிற ரெஜிஸ்டரில் இருந்துச்சுன்னா ப்ராசஸர் வந்து ஈஸியாக இது ரெஜிஸ்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். மெமரியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதை விட ரெஜிஸ்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது ஒரு ப்ராசஸருக்கு ரொம்ப ஈஸி. அதனால தான் இந்த ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு ரெஜிஸ்டர் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேரியபிள் ரெஜிஸ்டரில் தான் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ரெஜிஸ்டர் வந்து ஃப்ரீயாக இருந்தால் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். ரெஜிஸ்டர் இன்கேஸ் ஃப்ரீயாக இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸாக கம்பைலர் அசியூம் பண்ணி அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸு. இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவுட்புட் பாருங்கள், 0லேருந்து 10 வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளோதான். இதுதான் வந்து ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ். தேங்க்யூ.